வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஆர்எஸ் இன்ஃபோடைம்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சூரபத்மன், இந்த பெயரை நாம் கேட்டிருப்போம். அசுரர்களின் அரசன். கந்த சஷ்டியின் இறுதி நாளில் முருகப்பெருமானால் வதம் செய்யப்பட்டவன். ஆனால் அவன் யார்? அவனது பிறப்பு எப்படி நிகழ்ந்தது? ஏன் அவனுக்கு அவ்வளவு சக்தி கிடைத்தது? இந்த கந்த சஷ்டி என்பது ஒரு போர்க்கதை மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் கர்மவினையின் கதை. ஒரு மகத்தான வரத்தின் விளைவு, ஒரு தந்தையின் தவறு, ஒரு தாயின் ஆணவம் மற்றும் ஒரு மகனின் கடும் தவத்தின் கதை. இன்று நாம் அறியாத கந்த சஷ்டி கவசத்தின் உண்மை கதையை, சூரபத்மனின் பிறப்பு முதல் அவனது வரங்கள் வரையிலான ஆச்சரியமான வரலாற்றை விரிவாக பார்க்க போகிறோம். வாருங்கள், காலத்தின் ஆழத்திற்குள் சென்று ஒரு மாபெரும் அசுரனின் கதையையும் அதன் பின்னணியிலுள்ள ஆன்மீக உண்மைகளையும் அறிவோம். படைப்புக் கடவுளான பிரம்மதேவரின் புதல்வர்களில் ஒருவர் கஸ்யபர். அவர் இந்த உலகின் பல ஜீவராசிகளையும் தேவர்களையும் அசுரர்களையும் உருவாக்கியவர். அந்த கஸ்யபர் சிவபெருமானை நோக்கி கடும் தவத்தில் ஈடுபட்டார். அவரது தவத்தின் தீவிரம் அகிலத்தையே நடுங்க வைத்தது. சிவபெருமான் மகிழ்ந்து அவருக்கு பல வரங்களை கொடுத்தார். கஸ்யபர் தனது தவ வலிமையால் தேவர்கள் முதல் அசுரர்கள் வரை அனைவராலும் மதிக்கப்பட்டார். அப்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு போர் நடந்தது. அதில் தேவர்கள் வெற்றி பெற அசுரர்கள் தங்கள் வலிமையை இழந்தனர். இந்த தோல்வி அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியாரை கோபப்படுத்தியது. அவர் அசுரர்களின் வளர்ச்சிக்காகவும் அவர்களின் சக்திகளை அதிகரிக்கும் பொருட்டும் ஒரு மாபெரும் திட்டத்தை வகுத்தார். அசுரகுலம் மீண்டும் தழைக்க கஸ்யபரின் தவ வலிமையை பயன்படுத்த வேண்டும் என்பதே அவரது எண்ணம். இந்த திட்டத்தை நிறைவேற்ற சுக்ராச்சாரியார் அசுரகுலத்தை சேர்ந்த அசுரேந்திரன் மற்றும் மங்களகேசினி தம்பதியருக்கு பிறந்த சுரளை என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்தார். சுரளைக்கு அவர் தான் கற்ற பலவிதமான மாய வித்தைகளையும் சூட்சுமங்களையும் கற்றுத்தந்தார். அவள் அந்த வித்தைகளில் தேர்ச்சி பெற்ற பின்னர் அவளது திறனை சோதிக்க பலவிதமான கடினமான சோதனைகளை அளித்தார். சுரளை தனது சாதுரியமான அறிவால் அனைத்து சோதனைகளிலும் வெற்றி பெற்றாள். அவளது திறமையை கண்ட சுக்ராச்சாரியார், இன்று முதல் நீ மாயா என்று அழைக்கப்படுவாய் என்று கூறி தன் மனதில் உள்ள திட்டத்தை விளக்கினார். தேவர்களால் நமது அசுரகுலம் தொடர்ந்து அழிக்கப்படுகிறது. அதை தடுக்க நீ கஸ்யபரை உன் மாய சக்தியால் வசப்படுத்த வேண்டும். அதன் மூலம் உனக்கு பிறக்கும் புத்திரர்கள் மாபெரும் வீரர்களாக இருப்பார்கள். அவர்களின் மூலம் நாம் தேவர்களை அடக்கி ஈரேழு உலகிலும் நமது அதிகாரத்தை நிலைநாட்ட இயலும் என்றார். குருநாதரின் ஆணைப்படி மாயா தன் தந்தையான அசுரேந்திரனிடம் சென்றாள். அசுரேந்திரனும் தன் மகள் அசுரகுலத்தை காக்கப் போகிறாள் என்று அறிந்து அகமகிழ்ந்து வாழ்த்தி அனுப்பினார். மாயா தனது மாய சக்திகளால் ஒரு புதிய மாளிகையையும் எழில் மிகுந்த நந்தவனத்தையும் கஸ்யபர் தவம் செய்த வனத்தில் உருவாக்கினாள். அதன் அழகு கஸ்யபரை மயக்குவதற்காகவே அமைக்கப்பட்டிருந்தது. அவளது மாயக்கலையின் உச்சகட்டம் அது. கஸ்யபரின் வருகைக்காக காத்திருந்தாள். அவர் எதிர்பார்த்தபடியே கஸ்யபர் அந்த வனத்திற்கு வந்தார். அப்போது மாயா தனது அழகாலும் மாய சக்திகளாலும் கஸ்யபரை முழுமையாக வசப்படுத்தினாள். இதனால் கஸ்யபர் தான் பெற்ற தவ வலிமை அனைத்தையும் இழந்தார். அவர்கள் இணைந்த ஒவ்வொரு கணமும் அசுரகுலத்திற்கு மாபெரும் வீரம் கிடைத்தது. முதல் முறையாக அவர்கள் மானுட உருவத்தில் இணைந்ததால் மனித தலையுடன் கூடிய சூரபத்மன் பிறந்தான். இரண்டாவது முறை சிங்க உருவில் இணைந்ததால் சிங்க முகத்துடன் கூடிய சிங்கமுகன் பிறந்தான். மூன்றாவது முறை யானை உறவில் இணைந்ததால் யானை முகத்துடன் கூடிய தாரகன் பிறந்தான். நான்காம் முறை ஆட்டின் உறவில் இணைந்ததால் ஆட்டுத்தலையுடன் கூடிய அசுமுகி என்னும் அசுர பெண்ணும் பிறந்தாள். இவர்களின் இணைவின் போது வெளிப்பட்ட வியர்வையிலிருந்து ஆயிரக்கணக்கான அசுர வீரர்கள் உருவானார்கள். இந்த அசுரர்கள் பிறந்தது உலகின் தலைவிதியையே மாற்றப்போகும் ஒரு நிகழ்வாக இருந்தது. காலங்கள் கடந்தன. கஸ்யபரின் புத்திரர்கள் இளம் வயதை எடினர். ஒரு நாள் அவர்கள் தங்கள் தந்தையை வணங்கி, நாங்கள் இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டனர். கஸ்யபர், புத்திரர்களே, தர்ம வழிமுறைகளை பின்பற்றி வாழுங்கள். ஈசன் ஒருவரே அழிவற்றவர். அவரை எண்ணி நாம் இந்த பிறவிக்கடலை கடக்க வேண்டும் என்று ஞானோபதேசம் செய்தார். பின்னர் தனது தவ வாழ்க்கையை தொடர மீண்டும் தவத்தில் ஆழ்ந்தார். ஆனால் அவர்களின் தாயான மாயா தவம் மற்றும் ஆன்மீகத்தில் விருப்பமில்லாமல் இருந்தாள். அவள் தன் புத்திரர்களிடம், இந்த உலகில் தோன்றிய நாம் சுகபோகங்களுடன் எல்லா லோகங்களையும் ஆட்சி செய்ய வேண்டும்.
தந்தையை காட்டிலும் தாய் சொல்லை பிள்ளைகள் பின்பற்ற வேண்டும் என்று ஆணவத்துடன் கூறினாள். நீங்கள் அனைவரும் பாதாள லோகத்திலுள்ள அசுரர்களின் குருவான சுக்ராச்சாரியாரை சென்று சந்தியுங்கள். அவரிடம் ஆசி பெற்று அவர் கூறும் வழிப்படி நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கட்டளையிட்டாள். தாயின் முடிவை கேட்ட புத்திரர்கள் அனைவரும் விரைவாக பாதாள லோகத்தை நோக்கி பயணம் தொடங்கினர். தவத்தில் இருந்த கஸ்யபர் கண் விழித்து பார்த்தபோது அங்கு மாயா மட்டுமே தனித்து நின்று கொண்டிருந்தாள். கஸ்யபர், புத்திரர்கள் எங்கே என்று வினவினார். மாயா நடந்த அனைத்தையும் கூறினாள். சுக்ராச்சாரியாரின் ஆலோசனைப்படிதான் நான் இங்கு வந்தேன். அசுர குலத்தை மேன்மையடைய செய்வதற்காகவே நான் தங்களுடன் இணைந்தேன் என்று கூறி அந்த இடத்தை விட்டு மறைந்தாள். மாயா மறைந்ததும் அவள் உருவாக்கிய அரண்மனைகளும் நந்தவனங்களும் மறைந்தன. தனது மோகத்தால் ஏற்பட்ட இந்த தவறுக்கு இவ்வுலகம் அடைய போகும் துன்பத்தை எண்ணி மனம் வருந்தினார் கஸ்யபர். அப்போது அவரது தந்தை பிரம்மதேவர் அங்கு தோன்றி, காமனின் இலக்கிற்கு யாரும் விதிவிலக்கல்ல. நடந்ததை எண்ணி வருந்தாமல் செய்த தவறுக்கான பரிகாரத்தை தேடுவாயாக. நீ செய்த தவறால் விழையும் அனைத்து துன்பத்திற்கும் தண்டனையை அளிக்கக்கூடியவர் சிவபெருமான் மட்டுமே. எனவே அவரை எண்ணி தவம் செய்து தண்டனையையும் மன்னிப்பையும் பெறுவாயாக என்று கூறி மறைந்தார். தன் தந்தையின் கூற்றின் உண்மையை உணர்ந்த கஸ்யபரும் சிவபெருமானை நோக்கி மீண்டும் தவம் புரியத் தொடங்கினார். இதனிடையில் சூரபத்மன் அசுரலோகம் சென்று சுக்ராச்சாரியாரை ஆசி பெற்று சிவபெருமானை நோக்கி கடும் தவத்தை தொடங்கினான். யுகங்களையும் காலங்களையும் மறந்து அவன் சிவபெருமானை எண்ணி தவம் புரிந்தான். அவனது தவத்தின் தீவிரம் தேவர்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியது. அவர்கள் தவம் கலைய முயன்றும் அவர்களால் முடியவில்லை. தான் எதிர்பார்த்தும் எம்பெருமான் வராததால் சூரபத்மன் தன் முன் ஒரு யாக குண்டத்தை உருவாக்கி தனது அங்கங்களை வெட்டி யாகத்தீயில் எரிந்தான். இறுதியாக தனது தலையை வெட்டும்போது ஒரு பெரும் பேரொளியுடன் எம்பெருமான் அவனுக்கு காட்சியளித்தார். உன் தவத்தாலும் மன உறுதியாலும் யாம் மனம் மகிழ்ந்தோம், வேண்டிய வரத்தை கேள் என்றார். சூரபத்மன் 108 யுகங்கள் உயிர் வாழ 1008 அண்டங்களை ஆழவும் இந்திரஜாலம் என்னும் தேரையும் வரமாக பெற்றான். மேலும் தான் என்றும் அழியாமல் இருக்க சாகாவரம் அளிக்க வேண்டும் என்று வேண்டினான். அதற்கு சிவபெருமான், உலகில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் இறப்பு உண்டு, அதை யாராலும் மாற்ற இயலாது என்று கூறி வேறு வரம் கேட்கச் சொன்னார். சிறிது நேரம் சிந்தித்த சூரபத்மன், என்னை அழிக்கக்கூடியவர் தங்களின் சக்தியால் மட்டுமே பிறந்திருக்க வேண்டும், ஆனால் எந்த பெண்ணின் வயிற்றிலும் பிறந்திருக்க கூடாது. அத்தகையவரால் மட்டுமே எனக்கு அழிவு நேர வேண்டும் என்ற வரத்தை அளிக்குமாறு வேண்டினான். சிவபெருமானும் அவன் வேண்டிய வரத்தை அளித்து இந்திரஜாலம் தேரையும் கொடுத்து மறைந்தார். சிவபெருமான் மறைந்ததும் எந்த குழந்தையும் பெண்ணின் உதவியின்றி பிறந்திட இயலாது. ஆகவே நான் என்றும் அழிவற்றவன், என்னை அழிக்க எவ்வராலும் இயலாது என்று ஆணவத்துடன் தான் பெற்ற வரத்தின் மகிழ்ச்சியை தனது சகோதரர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரைந்து சென்றான். அசுரலோகம் சென்று சுக்ராச்சாரியாரை வணங்கி தான் பெற்ற வரத்தை கூறி ஆசி பெற்றான். அதன் பிறகு சூரபத்மன் துமகோமலை என்னும் பெண்ணை மணந்து வீரமகேந்திரபுரியை ஆட்சி செய்து வந்தான். தனது சகோதரர்களின் உதவியுடன் அனைத்து அண்டங்களையும் தன் குடையின் கீழ் கொண்டு வந்து ஆட்சி செய்தான். சொர்க்கலோகம் சென்ற சூரபத்மன் இந்திரன் இல்லாததால் இந்திரனின் மகனான சயந்தன் உட்பட அனைத்து தேவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தான். அவர்களுக்கு எண்ணற்ற துன்பங்களை அளித்து வந்தான். அவர்களின் துன்பத்தை கண்ட தேவர்கள் அனைவரும் இந்திரனுடன் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் தங்களை காக்க வேண்டும் என்று வேண்டி நின்றனர். அவர்களின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்த சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அடுத்தது என்ன நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் காண்போம்.